அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்னென்னா, இந்த டாபிக் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காக வந்து செய்தது. ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டீ கடைக்கும் இதே மாதிரி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாக அவங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு சின்ன டீ கடையை எப்படி பெரிய லாபம் தர பிஸ்னஸாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். கணக்கு எப்படி பார்க்கணும், செலவு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், லாபம் எப்படி அதிகரிக்கணும், கடையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாகவும் ரியல் எக்ஸாம்பிளோடவும் இதில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கிளியராக ஐடியா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டீ கடையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வகையான டீ கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறதுல கிளியராக இருங்க. அதாவது நம்ம ரோட்டோரமாக வைக்கிற சின்ன டீ கடையா, இல்லை டிஃபனோ டீ கடை சேர்ந்த மாதிரி வைக்கிறதா, இல்லை மசாலா டீ அந்த மாதிரி ஸ்பெஷல் டீ கடை மட்டும் வைக்கிறதா, இல்லை கூல்ட்ரிங்க்ஸு டீ கடை இந்த மாதிரி வைக்கிறதா அப்படிங்கிறதுல கிளியராக இருங்க. இப்போ லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு டீ கடை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டானது என்ன அப்படின்னா, ஒரு சுத்தமான ஒரு கடை, அதுக்குள்ளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு 5லேருந்து 10 வெரைட்டி ஆஃப் டீயை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது சின்ன ஸ்பெஷல் டீ கடைக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சரி, எந்த மாதிரி டீ கடைங்கிறது டிசைட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு முதலீடுன்னு ஒன்று நம்ம போடணும் இல்லையா, அதை எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு காலமில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு பொருள், நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், இன்னொன்று அதுக்கான முதலீடு, அதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பு கண்டிப்பாக தேவை இல்லையா, அது ஒரு 2000லேருந்து ஒரு 5000 வரைக்கும் வச்சுக்கோம். சிலிண்டர், கடை சிலிண்டர் தான் வாங்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டெபாசிட் கட்டணும். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட் இருக்கும். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000லேருந்து 4500 போட்டிருக்கேன். அடுத்து கடைக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கணும் இல்லையா, டீ காய்ச்சறதுக்கு, அதுக்கு ஒரு 2000லேருந்து 5000 வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மெயினாக கண்ணாடி கப்பு, இல்லை நீங்கள் பீங்கான் கப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1000லேருந்து 3000 வரைக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் டேபிளு, கவுண்டரு, சேர்ஸு இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 5000லேருந்து 20000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கடைக்கு முக்கியமானது நேம் போர்டு, பெயர் பலகை. இது கொஞ்சம் நல்லதாகவே நம்ம பண்ணிக்கணும். ஒரு 1000லேருந்து 3000க்குள்ளே பட்ஜெட் போட்டிருக்கேன். ஆரம்ப மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பால், டீ தூள், சர்க்கரை, இது எல்லாத்துக்குமே ஒரு 2000லேருந்து 5000 வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, FSSAI பதிவு. உங்களுடைய கடையை நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது ஒரு 100 வருஷத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இது பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். விருப்பம் இருந்துச்சுன்னா இது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் ஒரு கடை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 15000லேருந்து 50000 வரைக்கும் நமக்கு முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம கடையோட அமைப்பு, அதாவது கடையோட அளவை பொறுத்து, நீங்கள் சின்னதாக வைக்கிறீங்க பெருசாக வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து முதலீடு அதிகமாக ஆகலாம் குறைவும் ஆகலாம். அது உங்களுடைய விருப்பம். இதுக்கு மெயினான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இடம் தேர்வு. அதாவது எந்த இடத்துல நம்ம வைக்கணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். இப்போ நல்லா சேல் ஆகணும் அப்படின்னா சரியான இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இடம் எங்கே நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, நம்ம ஸ்கூலு காலேஜுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே மக்கள் நடமாட்டம், பிள்ளைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், அங்கே நல்லா ஓடும். அதே மாதிரி மக்கள் அதிகம் கூடுற இடம் பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தனாலும் அங்கேயே நல்லா வியாபாரம் நடைபெறும். அதே மாதிரி தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இங்கே கரூரில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு பக்கத்துல எல்லாம் கடை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஓடும். அதே மாதிரி மார்க்கெட் ஏரியாவிலே பிடிச்சிங்க அப்படின்னாலுமே டீ கடையில் நல்ல வியாபாரம் நடக்கும். இது ஓகே, இது பிளேஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து விற்கக்கூடிய டீ வகைகள், நம்ம என்னென்ன வெரைட்டி ஆஃப் டீ எல்லாம் விற்கலாம் அப்படின்னா, எப்பயும் போல் சாதாரண டீ, சாதா டீ, அது கூட மசாலா டீ நீங்கள் இன்ட்ரோ பண்ணலாம். இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, சுலைமானி டீ, லெமன் டீ, புதினா டீ, ரோஸ் டீன்னு எக்கச்சக்கமான டீ வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சேனல்லையே ஷார்ட்ஸில் ஏற்கனவே நிறைய டீ ரெசிபிஸ் புதுசு புதுசாக போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தேவையான உரிமங்கள், நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே FSSAI சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உள்ளூர்லேயே இந்த பஞ்சாயத்தில் ஏதாவது நமக்கு பெர்மிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட பெர்மிஷனை. அதுக்கப்புறமேட்டுக்கு கடை வாடகை ஒப்பந்தம் பண்ணி வச்சுக்கோங்க.
சரி, இப்போ வந்து டெய்லி நம்ம தினசரி என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னம்னா, இது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ டீ கடை அப்படின்னா பால், டீ தூள், சர்க்கரை, இஞ்சி, ஏலக்காய், புதினா, எலுமிச்சம்பழம், பேப்பர் கப்பு, இந்த எல்லாமே வந்து நம்ம டெய்லி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வாங்கினாலுமே ஒரு ஒரு கப் டீக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம முதலீடு பண்ணுறோம், அதில் நமக்கு லாபம் எவ்வளோ வருதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஒரு டீக்கு எவ்வளோ லாபங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு டீயோட விலை 15 ரூபான்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு தோராயமாக தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பக்கம் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து குறைவாகவும் வைக்கலாம், அதிகமாகவும் வந்து வைக்கலாம். இந்த 15 ரூபாய் டீயில் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, தயாரிப்பு செலவு, அதுக்கு வந்து ஒரு 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் லாபம்னு வச்சிங்கன்னா 7 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் ஒரு கப் டீக்கு லாபம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 200 கப்பு விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி பார்த்திங்க அப்படின்னா 200 கப்புக்கு 1400 ரூபாயிலேருந்து 1800 ரூபா வந்து சுமார் இது வந்து சராசரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு மாதத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 40,000 ரூபாயிலேருந்து 50,000க்கு மேலே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நான் சொல்லியிருக்கிறது வாடகை, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுடைய செலவுகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற பணம். இப்போ வாடிக்கையாளர்களை நம்ம வந்து எப்படி ஈர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களதில் வந்து காலையில் இஞ்சி டீ ஸ்பெஷல், சாயந்தரம் வந்து மசாலா டீ ப்ளஸ் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நம்ம கடையை சுத்தமாக வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி டேஸ்ட் வந்து கொடுங்க. கூகுள் மேப்பில் வந்து நம்மளோட கடையை வந்து பதிவு செய்யுங்க. வாடிக்கையாளரோட கருத்தை வந்து கண்டிப்பாக கேட்டுக்குங்க. அவங்களுடைய கருத்துக்களை வச்சு உங்களோட கடையை வந்து மேம்படுத்துங்க. இது பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நம்மளை நம்பி வருவாங்க. அப்புறம் கடையை எப்படி மேம்படுத்துறது, எப்படி நம்ம கடையை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுத்தம். இது வந்து சுத்தமான கடைக்கு மக்கள் வந்து நம்பிக்கையோடு வருவாங்க. ரெண்டாவது ஒரே மாதிரி டேஸ்ட்டு. ஒவ்வொரு நாளும் ஒரே குவாலிட்டியில் டீ வந்து கொடுங்க. கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கை பில்ட் ஆகும். தேர்டு சிக்னேச்சர் டீ. உங்களுக்கு சிறப்பான டீ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அறிமுகப்படுத்துங்க. ஃபோர்த்து வேகமான சேவை. வாடிக்கையாளர்களை வந்து வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன் ஃப்ரெண்ட்லி சர்வீஸ். மரியாதையாக அவங்கக்கிட்ட பேசினாலே வாடிக்கையாளர்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து வருவாங்க. இப்போது ஒரு காலம் போட்டு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு நோட்லேயோ இல்லை google.comல எதுலையாவது ஒன்றில் வந்து பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட டீ கடையோட உண்மையான லாபத்தை எளிதாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்னா டெய்லி லாப கணக்கு எப்படி பார்க்கறதுன்னு ஃபர்ஸ்ட் காலமில் விவரம் போட்டிருக்கேன். ரெண்டாவது தொகை. இப்போ நம்ம எத்தனை கப்பு டீ வந்து விற்றுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 200 கப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீயோட விலை நான் சொன்ன மாதிரியே 15 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்த வருமானம் எவ்வளோ? 200 × 15 3000 ரூபா ஒரு நாளைக்கு. இதில் பால் செலவு 800 ரூபா இருக்குது. டீ தூள் செலவு ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கோங்க. சர்க்கரை 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. இஞ்சி, ஏலக்காய், மசாலா இதில் ஒரு 100 ரூபா. கேஸுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகுது. கப்பு, டிஷ்யூ, அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஒரு 150 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு வாடகை ஒரு நாளைக்கு 200 ரூபா எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஈபி, தண்ணிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 50 ரூபா எடுத்து வச்சுக்கலாம். மொத்த செலவு 1750 ரூபா. இது செலவு மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுடைய தினசரி நிகர லாபம் எவ்வளோ? அந்த 3000த்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கப் டீ 15 ரூபா, 200 கப் டீ விற்றா 3000 ரூபா. அதில் இந்த செலவுகள் எல்லாம் மைனஸ் பண்ணுங்கள். 1750 ரூபா போயிடுது. மீதி இருக்கு இல்லையா 1250 ரூபா, இதுதான் நம்மளுடைய லாபம் ஒரு நாளைக்கு. அப்போ நம்ம கடையிலேருந்து வர லாபம் 1250 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே மாதத்துக்கு வந்து லாபம் எவ்வளோன்னு போட்டோம்னா 30 × 1250 நீங்களே மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 37,500 ரூபா வருவது. இது ஒவ்வொரு கடைக்கும் வேரி ஆகலாம். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த கணக்கு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு அதிகமாக லாபம் வர்றதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதாரண டீக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெஷல் டீன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் விலை கொஞ்சம் கூட வச்சு நம்ம விற்கணும். அந்த மசாலா டீ, இஞ்சி டீ, லெமன் டீ இதெல்லாம் வந்து விற்பனை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து பஜ்ஜி, வடை, போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் நமக்கு லாபம் தரும். அப்புறம் மெயினாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுத்தம், அது சேம் டேஸ்ட். இதை கண்டிப்பாக ஒரே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே நமக்கு லாபம் கிடைச்சாலே ஒரு மாதத்துக்கு நமக்கு 30,000க்கு மேலே லாபம் கிடைக்கும். அதுவே ஒரு 6 மாதத்துக்கு கணக்கு வச்சிங்கன்னா 1,80,000 ரூபா கிடைக்கும். இவ்வளோ கிடைக்குதா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கான உழைப்பு நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல போடணும். ஸோ நம்ம உழைப்புக்கான வெகுமதி தான் இது.
இப்போ அதிக லாபம் பெறுறதுக்கு மற்ற வழிகளை வந்து பார்க்கலாம். காம்போ ஆஃபர்ஸ் போடுங்க. அதாவது மசாலா டீ ப்ளஸ் சமோசா, அதே மாதிரி இஞ்சி டீ ப்ளஸ் வடை, இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் வந்து போடுங்க. அடுத்து ப்ரீமியம் டீ, அதாவது சாதா டீ 15 ரூபா அப்படின்னா ஸ்பெஷல் டீக்கு 20 ரூபாலேருந்து 30 ரூபா தாராளமாக சார்ஜ் பண்ணலாம், நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து. தேர்டு பாயிண்ட்டு அடிஷ்னல் ப்ராடக்ட். நம்ம வாட்டர் பாட்டிலு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, பேஸ்ட்ரி ஐட்டம்ஸு, அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பப்ஸ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு கிடைக்கும். ஃபோர்த் பாயிண்ட்டு பல்க் ஆர்டர்ஸ். பக்கத்துலேயே ஏதாவது ஆஃபீஸ் இருந்துச்சு, இல்லை கடைங்க இருக்குது அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிற கான்ட்ராக்ட் மாதிரி வந்து பிடிச்சிக்குங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து டீ சப்ளை பண்ணுற மாதிரி பேசி கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நிரந்தரமாக நமக்கு வந்து எப்பயுமே வந்து ரெகுலர் கஸ்டமர் மாதிரி நமக்கு எப்பயுமே வந்து அதில் வந்து வேலை இருக்கும், லாபமும் கிடைக்கும். இப்போ ஒரு வருட வளர்ச்சி திட்டம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு நம்மளுடைய கோல் என்ன இருக்கணும்னா நிரந்தர வாடிக்கையாளர்களை நம்ம உருவாக்கணும். 3வது மாதத்து வரைக்கும் நமக்கு கோல் என்ன இருக்குன்னா டெய்லி நம்மளுடைய விற்பனையை அதிகரிச்சுக்கிட்டே வரணும். 6வது மாதம் ஸ்நாக்ஸ் ஒன்றுன்னா வந்து ஆட் ஆன் பண்ணிகிட்டே வாங்க. 12வது மாதம், அதாவது ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க, நல்லா ஓடுற இடமா இருந்துச்சுன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். 2வது கடை வைக்கிறதுக்கு பிளானிங்கே பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சின்ன அளவில் கடையை வந்து தொடங்குங்க. தினசரி கணக்கு எழுதுங்க. எந்த டீ அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து கவனத்தை வச்சுக்குங்க. லாபத்தை மறுபடியும் கடையிலேயே வந்து முதலீடு செய்யுங்க. இதில் லாஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா சரியான இடமும் சுவையான டீயும் நல்ல சேவையும் தினசரி கணக்கு மட்டும் இருந்தாலும் போதும், உங்களோட டீ கடை வந்து கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கும். ஒரு சாதாரண டீ கடையிலையும் நல்ல வருமானம் தரும் வெற்றிகரமான தொழிலாக இது வந்து மாறும். இது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்களே ஓனாக நடத்துகிறீங்க, நீங்கள் தான் எல்லா வேலையுமே செய்கிறீங்க. ப்ராடக்ட் வாங்குறதுலேருந்து, ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து நீங்கள் தான் டீ போடுறீங்க, நீங்கள் தான் கஸ்டமர் கையில் கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் தான் செய்கிறீங்கன்னா இப்போ நான் சொன்ன பாயிண்டெல்லாம். இதுவே நீங்கள் வந்து வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் நேரடியாக கடையில் வந்து இல்லாமல் ஒருவரை வந்து வேலைக்கு வச்சு கடை நடத்தினாலும் நல்ல லாபம் பார்க்கலாம். ஆனால் சரியான கண்காணிப்பு இருக்கணும். தினசரி கணக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இப்போ நம்ம கடைக்கு ஆள் வச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபுல் டைம் வேலைக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாத சம்பளம் கண்டிப்பாக ஒரு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து, நம்ம எந்த இடத்துல வந்து கடை இருக்கோ அங்கே ஓடுறத பொறுத்து அவங்களுக்கு சம்பளம் வந்து கூடுதலாக கேட்பாங்க. அப்புறம் அவங்களோட அனுபவத்தை பொறுத்தும் கூட குறைய கேட்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, டீ, கூடுதல் செலவெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் விற்பனை தான் இது வந்து கொடுப்பாங்க சில கடைகளில். அப்போ ஒரு மாதத்துக்கு சம்பளம் வேலை பார்க்குறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 18,000 ரூபாய் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம கடையிலேருந்து இந்த பணத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னா டெய்லி சேல் எக்ஸாம்பிளை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டீ எவ்வளோ சொன்னோம்? 15 ரூபா சொன்னோம். அப்போ ஒரு நாளைக்கு 200 கப்பு விற்றா 3000 ரூபா கிடைக்குமா? இப்போ நமக்கு கீழே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம சேலரி கொடுக்கணும்னா நம்ம கடையில் ஒரு நாளைக்கு 300 கப்பு வந்து ஓடணும். அப்போ 300 × 15 = 4500 மொத்த டெய்லி சேல். இவ்வளோக்கு சேல்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து சம்பளமாக கொடுக்க முடியும், மற்ற செலவுகளையும் பார்க்க முடியும், நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் அதுலேருந்து எடுக்க முடியும். அதே மாதிரி டெய்லி ப்ராஃபிட்டுக்கு இப்போ 4500ல் 3250 ரூபா செலவு. ஏன்னா செலவுகளும் எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா? 300 கப்பு அப்படின்னா பக்கத்து காலம்லேயே எழுதியிருக்கேன் பார்த்துக்குங்க. பால், டீ தூள், சக்கரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அதிகமாகும். ஸோ அதுக்காக செலவும் வந்து அதிகமாகும். அப்போ 3250 ரூபா செலவாச்சு அப்படின்னா அதே 1250 ரூபா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுடைய லாபமாக வந்து இருக்கும். அதே மந்த்லி ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 37,500 ரூபாய் கிடைக்கும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெய்லி கேஷ் வந்து செக் பண்ணுங்க. காலையில் கொடுத்த பணமோ சாயங்காலம் கொடுத்த பணமோ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ லாபம் வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் வந்து ஸ்டாக் செக் பண்ணுங்கள். பால், சக்கரை, டீ தூள் இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத டெய்லியுமே வந்து செக் பண்ணுங்கள். உங்களால் வந்து பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா சிசிடிவி வச்சு மேனேஜ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்கன்னு, ஏன்னா யாரையும் நம்ப முடியாது, பட் எல்லாருமே வந்து தப்பு பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. ஃபோர்த் ஒன்று வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் பழைய டீ கடையிலலாம்
கடைகளில் பார்த்துருந்தீங்கன்னா நம்பர் போட்டு ஒரு ஷீட் வந்து வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்க வாங்கின உடனே ஒரு நம்பர் அடிப்பாங்க. அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா கூட ட்ரை பண்ணுங்கள். 5th பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் பிளான் வந்து பண்ணுங்கள். அடுத்து முக்கியமான கருத்து இதில் என்னோடது என்னென்னா, நீங்கள் நேரடியாக இல்லைனாலும் சரியான கணக்கு வந்து நம்பகமான ஊழியர் இருந்தாங்க அப்படின்னா, தினசரி கண்காணிப்பு இருந்துச்சு அப்படின்னா நல்ல வருமானம் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த 3 லேயர் சிஸ்டமை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போது லாபம் வந்து எங்கே வருது, எங்கே போகுது எல்லாமே நமக்கு தெளிவாக வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து டெய்லி சிம்பிள் மெத்தட். இது வந்து ஒவ்வொரு நாளுமே செய்ய வேண்டிய ரொம்ப பேசிக் கணக்கு தான். இதோட ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் சேல் நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, அதிலேருந்து மைனஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் எவ்வளோ, இதுதான். அப்போ விற்பனை அதாவது சேலானது 4500 செலவு வந்து 3250 போய் நம்மளோட லாபம் ப்ராஃபிட்டு 1250 ரூபா வந்து வருது. அப்போ டெய்லி ப்ராஃபிட்டு 1250. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஐட்டம் வைஸ் டீட்டெயில்டாக கணக்கு பார்க்குறது. இதுதான் ரியல் பிஸ்னஸ் கண்ட்ரோல். விற்பனை பிரிப்பு, அதாவது சாதாரண டீ 200 கப்புனா அது 15 ரூபான்னு போட்டிங்கன்னா 3000. மசாலா டீ ஒரு 100 கப்புன்னு போட்டிங்கன்னா அது 20 ரூபான்னு போட்டிங்கன்னா 2000. மொத்தம் சேர்த்தனோம்னா 300 கப்புக்கு 5000 ரூபாய் வரணும். இதுதான் மொத்த சேல். செலவு பிரிப்பு நம்ம சொன்ன மாதிரி பால் ஒரு 1200, டீ தூள் அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணி பாருங்கள். 2950 ரூபா அது மைனஸ் பண்ணாலுமே மீதி 2050 ரூபா நமக்கு லாபமாக கிடைக்கும். இப்போ வந்து வீக்லி ப்ளஸ் மந்த்லி அனலைஸ் பண்ணுறது. இப்போ வாரத்துக்கு 7 நாளில் சேல்ஸ் வந்து ஒன்றா சேர்த்து பாருங்கள் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னு. டெய்லி பார்க்கணும், பட் ஒரு வாரத்துக்கு எவ்வளோங்கிறத வந்து பாருங்கள். எந்த இடத்துல குறையுதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நாளில் அதிகமாக விற்றுச்சு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். அடுத்து மந்த்லி டோட்டல் ப்ராஃபிட்டை வந்து டெய்லி ஆவரேஜில் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். அப்போது நமக்கு மாதம் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு கிளியராக வந்து தெரியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ப்ராஃபிட் ட்ராக்கிங் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்திங்கன்னா கப் பேஸ்டு ட்ராக்கிங். அதாவது காலையில் எத்தனை கப்பு விற்றுச்சு, சாயங்காலம் எவ்வளோ கப்பு விற்றுச்சுன்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் டீ ட்ராக்கிங். எந்த டீ வந்து அதிகமாக வந்து விற்கிது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து அதிகமாக வந்து செய்யுங்க. தேர்ட் பாயிண்ட்டு வேஸ்ட் ட்ராக்கிங். இதை மஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா லெஃப்ட் ஓவர் பால் வந்து எவ்வளோ இருக்குது, டீ வேஸ்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதை குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஸ்டாஃப் ட்ராக்கிங். எந்த ஸ்டாஃப் வந்து அதிகமான கப் வந்து சேல் பண்ணுறாங்கங்கிறதையும் ட்ராக் பண்ணுங்கள். ஃபைனல் சீக்ரெட் பார்த்திங்கன்னா டீ கடை பிஸ்னஸில் சேல்ஸ் அதிகரிப்பது முக்கியம் இல்லை, வேஸ்ட்டை குறைக்கணும், கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். இதுதான் ஒரு கடையோட ப்ராஃபிட் சீக்ரெட். அவ்வளோதான். இந்த டீ கடை கணக்கு அப்புறம் பிஸ்னஸ் டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இல்லை இன்னும் வேறு பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணுமா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட கமெண்ட் பண்ண இந்த சிஸ்டருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு அறிவு கேட்டின அளவுக்கு சில டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஐடியா வேணும் இல்லை வேறு எந்த கடை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பேசலாம். அது வரைக்கும் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.